வணக்கம் அன்பு மக்களே, உங்களை ஆன்செஸ்ட்ரல் இந்தியா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது திருப்பதி ஏழுமலை கோவிலுக்கு சென்றிருப்போம். நம்ம எல்லாராலும் பெரிதும் வணங்கப்படுகிற உலகின் பணக்கார கடவுளான ஏழுமலையான் ஏன் திருப்பதியை தன் இருப்பிடமாக தேர்ந்தெடுத்தார்னு தெரியுமா? திருப்பதி கோவிலின் அற்புதமான ஸ்தல வரலாறு பற்றியும் பகவானின் இந்த அற்புத அவதாரம் பற்றியும் காணொளியில் பார்க்கலாம் வாங்க. ஒருமுறை இரண்யாட்சன் என்னும் அசுரன் பூமியை கர்ப்போதக கடலுக்கடியில் மறைத்து வைத்திருந்தான். அப்போது பூமி தேவியை மீட்டு அனைவரையும் காக்க பகவான் ஆதிவராக அவதாரமாக வந்து இரண்யாட்சனை வென்று தனது பெரிய தந்தங்களின் மீது பூமியை தூக்கி மீட்டார். அப்போது பிரம்மா மற்றும் தேவர்கள் அவரை புகழ்ந்து பாடி பூமியை பாதுகாக்க வேண்டினர். மனம் மகிழ்ந்த ஆதிவராக சுவாமி பூமியில் தங்க விரும்பினார். அப்போது அவர் கருட பகவான் மூலம் கிரிடாசலம் என்னும் பொன்னாலான மலையை புஷ்கரணி தீர்த்தத்தின் கிழக்கு திசையில் அமைத்து அங்கு பூமாதேவி தாயாருடன் பக்தர்களுக்காக தோன்றினார். முதலில் திருப்பதியில் தோன்றியது வராக சுவாமியே. ஒருமுறை துவாபர யுகத்தில் வாயுதேவன் மற்றும் ஆதிசேஷன் இடையே யார் வலிமை மிக்கவர் என்ற போட்டி ஏற்பட்டது. அப்போது ஆதிசேஷன் அனந்தமலையை சுற்றினார். பின் வாயுதேவன் பலமாக காற்றை வீசினார். இப்படி நீண்ட நேரம் நடந்தமையால் உலகெல்லாம் நடுங்கியது. அப்போது தேவர்கள் ஆதிசேஷனிடம் உலக நலன் கருதி போட்டியில் விட்டு கொடுக்குமாறு கேட்டனர். அப்போது ஆதிசேஷன் விட்டு கொடுக்கவே அனந்தமலையுடன் அவர் ஸ்வர்ணமுகி ஆற்றின் கரைக்கு தள்ளப்பட்டார். அப்போது பிரம்மா மற்றும் தேவர்கள் ஆதிசேஷனிடம் தாங்கள் இங்கு சேஷாஸ்திரி மலையாகும்படி கேட்டுக்கொண்டனர். ஆதிசேஷன் நாகவடிவம் கொண்டவர் என்பதால் அவரின் தலை வேங்கட மலையாகவும் உடற்பகுதி அகோபிலமாகவும் வால் பகுதி ஸ்ரீசைலமாகவும் தோன்றியது. திருவேங்கடமலை எப்படி தோன்றியது என்று கண்டோம். இப்போது ஏழுமலையான் எப்படி திருவேங்கடமலையில் தோன்றினார் என்று காணலாம். கலியுகத்தின் ஆரம்பத்தில் கங்கை கரையில் பல முனிவர்கள் யாகம் வளர்த்து கொண்டிருந்தனர். அந்த மாபெரும் யாகத்தின் பலனை யாருக்கு அளிப்பது என்று தெரியாமல் இருந்தனர். அங்கு இருந்த பிருகு முனிவர் மும்மூர்த்திகளில் சிறந்தவர் யார் என்று பரிசோதித்து அவர்களுக்கு யாகத்தின் பலனை அளிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அப்போது அவர் சத்தியலோகம் சென்றார். அங்கு பிரம்மதேவர் தன் ஒரு முகத்தால் வேதங்களை ஓதியபடியும் மற்றொரு முகத்தால் நாராயண நாம ஜபம் செய்தபடியும் இன்னும் ஒரு முகத்தால் தன் சரஸ்வதி தேவியாரை பார்த்தபடியும் இருந்தார். இதனால் அவர் பிருகு முனிவரை கண்டுகொள்ளவில்லை. கோபம் கொண்ட முனிவர் கைலாயம் சென்றார். அங்கு சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இருந்த ஆனந்தத்தில் பிருகு முனிவரை சரியாக கவனிக்கவில்லை. இதனால் இன்னும் கோபமடைந்த முனிவர் வைகுண்டம் சென்றார். அங்கே பகவான் விஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியுடன் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். கோபத்தில் முனிவர் விஷ்ணுவின் மார்பில் காலால் உதைத்தார். ஆனால் பகவான் அவருடைய காலை தழுவி நலம் விசாரித்தார். இதனால் பிருகு முனிவர் யாகபலனை பகவானுக்கே சமர்ப்பித்தார். ஆனால் மகாலட்சுமி தேவி தன் இருப்பிடத்தை அவமதித்ததால் கோபித்து வைகுண்டத்தை விட்டு சென்றார். தாயாரின் பிரிவை தாங்க முடியாமல் வைகுண்டத்தை விட்டு சென்று பகவான் வேங்கடமலையிலுள்ள புளிய மரத்தின் கீழ் தவம் இருந்தார். அப்போது அவரை சுற்றி எறும்பு புற்று உருவானது. பின்பு பகவானுக்காக சிவபெருமானும் பிரம்மதேவரும் பசுவாகவும் கன்றாகவும் மாறி பகவானுக்கு உணவாக பாலை வழங்கினர். அப்போது சூரிய தேவர் லக்ஷ்மி தேவியிடம் ஒரு மாடு மேய்ப்பனாக சென்று சோழ அரசனிடம் இந்த பசுவையும் கன்றையும் பெற்று வருமாறு கேட்டார். இதன்பின் அரசன் அவரின் பிற மாடுகளுடன் இந்த சிவன் மற்றும் பிரம்மாவின் அம்சமான மாடுகளையும் சேர்த்து வேங்கடமலையில் மேய்வதற்காக அனுப்பி வைத்தார். அப்போது இந்த பசுவின் மடியில் பால் இல்லாமல் இருப்பதை அறிந்த சோழ அரசனின் மனைவி அதனை கவனிக்குமாறு மாடு மேய்ப்பனிடம் கூறினார். அவ்வாறே செய்த மாடு மேய்ப்பன் இந்த தெய்வீக பசுக்கள் தனது பாலை எறும்பு புற்றுக்குள் கொடுப்பதைக் கண்டு தனது கோடாரியை பசுவின் தலையை நோக்கி எய்தான். அப்போது பசுவை காக்க புற்றிலிருந்து வெளிவந்தார் பகவான். அவர் மீது கோடாரி படவே இரத்தம் வழிந்தது. இதனை கண்ட மேய்ப்பன் மூர்ச்சையாகி மடிந்தான். அப்போது பசு அரசனிடம் இரத்தக்கரையுடன் சென்றது. அதனை கண்டு அரசன் சம்பவ இடத்திற்கு விரைந்தார். அப்போது பகவான் அவரை அசுரனாக பிறக்கும்படி சபித்தார்.
ஆனால் மன்றாடி மன்னிப்பு கேட்கவே நீ ஆகாஷராஜனாக பிறந்து உனது மகளான பத்மாவதி தேவியை எனக்கு மணம் முடிக்கும் போது என்னை மகுடத்தில் அலங்கரிப்பாய், அப்போது உன் சாபம் தீரும் என்றார். தற்போது ஏழுமலையான் கோவிலின் கருவறை கதவுகளை திறப்பது இந்த மாடுமேய்ப்பரின் சந்ததியினரே. சற்று காலத்திற்கு பின் அரசன் ஆகாஷராஜனாக பிறந்தான். நல்லாட்சி புரிந்தபோதும் பிள்ளை இல்லாமல் துன்புற்றான். அப்போது அவர் செய்த யாகத்தின் விளைவாக வயலை உழும்போது ஒரு பெண் குழந்தையை கண்டெடுத்தார். அந்த குழந்தைக்கு அலர்மேல் மங்கை என்று பெயரிட்டு வளர்த்தார். பகவானும் அப்போது ஸ்ரீனிவாசனாக பகுலாதேவியின் மகனாக அவதரித்திருந்தார். இந்த பகுலாதேவி முற்பிறவியில் யசோதையாக இருந்தவர். ஒரு நாள் ஸ்ரீனிவாசனான பகவான் காட்டு யானையை வேட்டையாடச் சென்றார். அப்போது யானை பத்மாவதி தேவியும் அவர்களது தோழிகளும் இருந்த தோட்டத்துக்குள் நுழைந்தது. யானையை கண்டு அவர்கள் அஞ்சினர். ஆனால் அந்த யானை பகவானை கண்டதும் மண்டியிட்டு சென்றது. அப்போது பார்த்து கொண்ட ஸ்ரீனிவாசரும் பத்மாவதி தேவியும் காதல் கொண்டனர். பின்பு அரண்மனைக்கு சென்ற பத்மாவதி தேவிக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டது. என்ன செய்தும் தீராததால் காரணமறியாத தோழிகள் குறி சொல்பவரை அணுகினர். அப்போது பெண் குறி சொல்பவராக வந்த ஸ்ரீனிவாச பகவான், ஸ்ரீனிவாசனாக வந்த பகவானுக்கு பத்மாவதி தேவியை திருமணம் செய்து வைத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்றார். அப்போது ஸ்ரீனிவாசரின் தாயாரான பகுலாதேவியும் பெண் கேட்டு ஆகாஷராஜனிடம் சென்றார். மகிழ்ச்சியுற்ற ஆகாசராஜன் இருவருக்கும் திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டார். திருமணத்தை கோலாகலமாக நடத்த ஸ்ரீனிவாச பகவான் குபேரனிடமிருந்து கடன் பெற்றார். அப்போது ஸ்ரீனிவாசர் பத்மாவதி திருமணத்தை பற்றி அறிந்து கொண்ட மகாலட்சுமி தேவி அங்கு வந்தார். இவர்களை கண்ட பகவான் சிலையாக மாறினார். ஒன்றும் அறியாது நின்ற தேவிகளிடம் பிரம்மாவும் சிவனும் தோன்றி கலியுகத்தை காக்க பகவான் இங்கு வாசம் புரிய இருக்கிறார் என்று கூற தேவிகளும் பகவானுடன் அங்கே வாசம் செய்தனர். லக்ஷ்மி தேவி பகவானின் இடமார்பிலும் பத்மாவதி தேவி வலமார்பிலும் வாசம் செய்து கலியுக மக்களை இன்றும் காத்து அருள்கின்றனர். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற காணொளிகளை தொடர்ந்து காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் நமோ வெங்கடேஷாய.